ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 37ஆம் அத்தியாயம் நியூமராலஜி குறித்து. மகா பெரியவா பரீட்சையில் நிறைய மதிப்பெண் வாங்கினால்தான் மேலே மேலே படிக்க இயலும். இல்லையென்றால் வெறும் போஸ்ட் கிராஜுவேட் படிப்புடன் மேற்படிப்புடன் நின்றுவிட வேண்டியதுதான். நான் எவ்வளவு முயன்றும் 80க்கு மேல் வாங்க இயலவில்லை. 90வது வேணும். நியூமராலஜி பிரகாரம் பெயரை மாற்றி வைத்து கொண்டால் நிறைய மதிப்பெண் கிடைக்கும் என்றார்கள். எண்கணித ஜோதிடர் ஒருவரிடம் சென்றேன். நாராயண சுவாமி என்ற பெயரை நரைன் என்று வைத்து கொள்ள கூறினார். பெரியவா உத்தரவு கொடுத்தால் நரைன் என்று வைத்துக் கொள்வேன். பெரியவா சன்னதியில் 15 பேர் நின்று கொண்டிருந்த போது தன் விண்ணப்பத்தை கூறி முடித்தான் கல்லூரி மாணவன் ஒருவன். இதை சாக்காக வைத்து கொண்டு பெரியவா ஒரு சொற்பொழிவையே நிகழ்த்தி விட்டார்கள். 40 சம்ஸ்காரங்களில் ஒன்று நாமகரணம். பல பெயர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்களை கூறி நிகழ்த்தப்படும் சடங்கு. நாமகரணம் செய்வதற்கு பெயர் வைப்பதற்கு தான் வேத மந்திரங்கள் இருக்கின்றன. நாம விகரணத்திற்கு பெயரை சிதைத்து மாற்றுவதற்கு இல்லவே இல்லை. சுவாமி பெயரைத்தான் வைக்க சொல்லி இருக்கு. நம்பி பிம்பி என்று பெயர் வைத்தால் அதெல்லாம் பின்னால் காப்பாற்றாது. கண்ணன் பெயரை வையுங்கள் என்று ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார். நாராயண சுவாமியை அவ்வளவு நீளமாக அழைக்காவிட்டாலும் நாராயணா நாராயணா என்று அழைப்பார்கள். சுலபமா புண்ணியம் கிடைத்துவிடும். நியூமராலஜி என்று சமீப காலத்தில் பிரசித்தமாக இருக்கு. ஒவ்வொரு ஆங்கில எழுத்திற்கும் நம்பர் கொடுத்து அதை கூட்டி நல்லது கெட்டது என்கிறார்கள். இது சுதேசி சரக்கு இல்லை என்பது தெரிகிறது. என் கணிதப்படி பெயர் மாற்றம் செய்து கொண்டவர்களில் பலர் நல்ல பலன் கிடைத்தது என்கிறார்கள். அது போகட்டும். நியூமராலஜியை குறித்து இப்போ தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை. பையனுக்கு நிறைய மதிப்பெண் பெற வேண்டும் என்று கவலை. அதனால் பெயரை கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டால் ஆதாயம் கிடைக்காதா என்று பார்க்கிறான். அந்த ஆசை சரிதான். வழி அவ்வளவு சரியில்லையே என்று சிந்திக்க வைக்கிறது. கல்வி அறிவை சரஸ்வதி கடாட்சம் என்பார்கள். அன்னை சரஸ்வதியின் அருளிருந்தால் படிப்பு வரும், மதிப்பெண் வரும். அதற்கு என்ன செய்யணும்? சரஸ்வதி ஸ்தோத்திரம் இருக்கு. சௌந்தர்ய லஹரியிலே 3 ஸ்லோகம். சரஸ்வதி பிரயோகம், மேதா சூக்தம் என்று வேத மந்திரமே இருக்கு. குமரகுருபரரின் சகலகலாவல்லி மாலை, கம்பநாட்டாழ்வாரின் சரஸ்வதி ஸ்தோத்திரம் எல்லாம் பாராயணம் செய்யலாம். ஹயக்ரீவர் என்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியின் அவதாரம். அவர்தான் சகல கலைகளுக்கும் பொக்கிஷ களஞ்சியம் என்று அழைக்கப்படும் ட்ரெஷர் ஹவுஸ் என்பார்கள். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் மந்திரம் இருக்கிறது. மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் இருக்கு. இவையெல்லாம் லட்சியம் செய்யாமல் ஆங்கில எழுத்து கணக்குப்படி பெயர் மாற்றம் செய்து கொள்வது சாஸ்திர சம்மதமாகப்படவில்லை. இத்தனை விஷயங்களையும் பொதுவாக கூறிவிட்டு பின்னர் மாணவனை பார்த்தார்கள் ஸ்ரீ மகா பெரியவா. அவன் கண்கள் கெஞ்சிக் கொண்டிருந்தன. தொண்டர் மூலமாக பிரசாதம் கொடுக்க கூறிய போது மாணவர் பெயரை கேட்க சொன்னார்கள் ஸ்ரீ மகா பெரியவா. நாராயண சுவாமி என்று கம்பீரமாக பதில் வந்தது. 37ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.